ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலகத்திலே யங்கஸ்ட் சயின்டிஸ்டான கமால் இன்னைக்கு வேதா சிட்டில இருந்து வீனஸ் சிட்டிக்கு ட்ரெயின்ல போக போறாரு. அதுவும் எந்த செக்யூரிட்டியும் இல்லாம. இன்னைக்கு வரைக்கும் கமால யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா செக்யூரிட்டியை பார்த்ததும் ரவுடிங்களுக்கும் கடத்தல்காரங்களுக்கும் சயின்டிஸ்ட் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்காக அதோட அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. வாவ், வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் சயின்டிஸ்ட். எனக்கும் அவங்கள பார்க்க வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். சிவா 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 என்னாச்சு லடுசிங் அங்கிள்? எதுக்காக யாருக்கும் தெரியாம நீங்க என்ன கூப்பிடுறீங்க? சிவா, நீ சயின்டிஸ்டோட நியூஸை கேட்டல்ல? அவங்களோட ரகசிய பாதுகாப்பு வேலைய அவங்க உனக்கு கொடுத்திருக்காங்க. லடுசிங் அங்கிள், எப்படி அவங்க சயின்டிஸ்டோட ப்ரொடெக்ஷன் பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க? நான் போலீஸ்லயும் இல்ல, ஆர்மிலயும் இல்லன்னு உங்களுக்கு தெரியும்ல. சிவா, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. எனக்கு கொடுக்கறாங்கன்னா அது உன்னோட வேலை தானே அர்த்தம். ப்ளீஸ் என் கூட ரயில்வே ஸ்டேஷன் வரையும் வரியா? போலாம். சரி லடுசிங் அங்கிள், ஆனா அவங்க யாருன்னே நமக்கு தெரியாதே. நாம யாருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்போம்? சிவா, நாம ஆல் டைமும் அலர்ட்டா இருக்கணும், தெரிஞ்சுக்கோ. எந்த ஒரு ரவடியும் கூட. பாருங்க லடுசிங் அங்கிள். என்னது? எனக்கு பின்னால என்ன இருக்கு? உங்களுக்கு பின்னாடி பாட்டி நிக்கிறாங்க. எனக்கு பின்னால பாட்டி நிக்கிறாங்களா? நீ எதுக்காக இப்ப என்ன பயமுறுத்துற? ஆகா, உண்மைதான். உண்மையிலே பாட்டி நிக்கிறாங்க. அப்போ இதோ விஷயமா? சாரி சாரி பாட்டி, சாரி. நான் கிளம்புறேன், அப்புறமா பார்க்கலாம். பாய் Bye, bye. பாய். அட, இந்த ட்ரெயின் எப்பதான் வரும் தெரியலையே. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். யாரும் அவங்க இடத்தை விட்டு நகரவே கூடாது. கத்ரி கத்தர்னாக்கோட பேச்ச யாரும் மீற முயற்சி பண்ண கூடாது. சரி, சொல்லுங்க, உங்கள சயின்டிஸ்ட் கமால் யாரு? சீக்கிரமா என் முன்னாடி வந்து நில்லுங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் ட்ரெயின்ல போய் தாராளமா உட்காரலாம். எங்களை போக விடுங்கல. நான் சீக்கிரமா வீனஸ் சிட்டிக்கு போயாகணும். ரொம்ப அதிகமா பேசாத. நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு கேட்கலையா? இப்ப நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள கமால் சயின்டிஸ்ட் என் முன்னாடி வரணும். இல்லனா எல்லாரோட கதையையும் முடிச்சிருவேன். 1 2 3. ஓ, அப்ப நீதான் கமால் சயின்டிஸ்டா? உலகத்திலே ரொம்ப யங்கஸ்ட் சயின்டிஸ்ட் நீதானே? ஆனா பார்க்க ரொம்ப சின்ன பையனா இருக்கியே. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன, உன் பேரு சிவாவா? அப்ப கமால் யாரு? இந்த பாரு சிவாகண்ணா, உனக்கும் எனக்கும் எந்த சண்டையும் கிடையாது. நீ என்ன தெரியாம ஒரு தடவை அடிச்சுட்டே, இருந்தாலும் பரவாயில்ல. நீ சின்ன பையனா இருக்கிறதுனால உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். ஆனா கத்ரி கத்தர்னா கிட்ட திரும்பவும் மோத முயற்சி பண்ணாத. இல்லனா என்ன? திரும்பவும் அடிச்சிட்டானே. Hands up. இருக்கிற இடத்தை விட்டு யாரும் நகரக்கூடாது. சீக்கிரம் வா. தேங்க்யூ சிவா. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
அந்த கத்திரி கத்தர்நாத்தை இங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டான். சிவா, நானும் கடைசி ஸ்டேஷன் வரைக்கும் இவங்க கூட தான் ட்ரெயின்ல போறேன். இவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்பட வாய்ப்பு இருக்குல்ல? ஓகே லட்டு சிங் அங்கிள், நானும் கிளம்புறேன். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க. Hands up. நாங்க இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டோம். என்ன மீறி எதுவும் செய்யாத. ஹலோ, நான் தான் கத்திரி கத்தர்நாக் பேசுறேன். டிரைவர் என்னோட கன் பாயிண்ட்ல இருக்கான். நான் சொல்றத கவனமா கேளுங்க. சயின்டிஸ்ட் கமால் யாரா இருந்தாலும் சரி, அமைதியா என்ஜின் ரூமுக்கு வந்துரு. இந்த கத்திரியோட பேச்சை யாராவது மீற முயற்சி பண்ணா அப்புறம் உங்க எல்லாரோட உயிருக்கு ஆபத்து வந்துரும். அந்த ஆபத்தை பத்தியும் உங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன். இந்த ட்ரெயின்ல டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை எங்க கிட்ட சயின்டிஸ்ட் வரலன்னா இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள பாம் பிளாஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் யாரும் தப்பிக்க முடியாது. இங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே உயிரோட இருக்கணும்னு அந்த சயின்டிஸ்ட் நினைச்சா அப்போ ஒழுங்கா தானா இங்க வந்துரு. இல்லனா எல்லாரும் மேல போக தயாராயிடுங்க. இந்த ட்ரெயின்ல வந்தது பெரிய தப்பா போச்சே. இங்க யாரு சயின்டிஸ்ட்னே தெரியலையே. ஹலோ சிவா, இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அந்த கத்திரி கத்தர்நாக்கோட ஆளுங்கெல்லாம் ட்ரெயினுக்குள்ள எப்படியோ வந்துட்டாங்க. அவங்க இந்த ட்ரெயின்ல எங்கேயோ டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களாம். அவங்களுக்கு சயின்டிஸ்ட் கிடைக்கலனா half an hourல இந்த ட்ரெயின் வெடிச்சு செதறிடுமா. லட்டு சிங் அங்கிள், நீங்க பேசஞ்சர்ஸ் கிட்ட பேனிக் ஆக வேண்டாம்னு சொல்லுங்க. நாங்க ஏதாவது பண்றோம். ரேவா, ஆதி, யூடி, சீக்கிரம் வாங்க. அந்த ஆளுங்கெல்லாம் ட்ரெயின்குள்ள நுழைஞ்சிட்டாங்களா? அதோட அந்த ட்ரெயின்ல பாம்பு வச்சிருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட நம்ம காப்பாத்தி ஆகணும். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ. சிவா வந்துட்டான். சிவா, நீ வந்துட்டியா? லட்டு சிங் அங்கிள், அவன் உண்மையிலே ட்ரெயின்ல பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிருக்கானா? என்னோட லாஜிக் படி பாம்பு ஒன்னு சென்டர் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கணும், இல்லனா முன்னாடி இன்ஜினுக்கு பக்கத்துல இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல பாம்பு வெடிச்சதுன்னா யாருக்கும் எந்த ஆபத்துமே வராது. யூ ஆர் ரைட் சிவா. லட்டு சிங் அங்கிள், நம்ம பப்ளிக்க பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டா நம்ம பாம்பை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓ, ஓகே சிவா, நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேசஞ்சர்ஸ் கூட இதுல இல்ல. நம்ம சீக்கிரமா எல்லாரையும் ஷிஃப்ட் பண்ணிடலாம். அது இப்படி நீங்க 2 பேரும் முன்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லாரையும் பின்னாடி அனுப்புங்க. நானும் சிவாவும் இந்த பாம் ட்ராக்கிங் மிஷினை வச்சு பாமை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, போங்க. ஓகே சார். ஹலோ எவரிவன், நீங்க எல்லாருமே பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போங்க. நாங்க இங்க பாமை தேட போறோம். சீக்கிரம் போங்க. அனௌன்ஸ் பண்ணி இவ்வளவு நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னும் ஏன் சயின்டிஸ்ட் இங்க வரவே இல்ல? அப்படின்னா என்னோட மிரட்டலால யாருமே அங்க பயப்படலன்னு நினைக்கிறேன். நீ 2-3 பேரை கூட்டிட்டு போய் பேசஞ்சர்ஸ பயமுறுத்து. என்னது இது? எல்லா பேசஞ்சர்ஸும் எங்க போனாங்க? அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. ரன்னிங்ல இருக்கிற ட்ரெயின்ல எப்படி எல்லாரும் காணாம போனாங்க? ஹலோ அங்கிள், நீங்க எல்லாரும் சயின்டிஸ்ட தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க பாவம், உங்களுக்கு அந்த சயின்டிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க. சின்ன பையா, நீ எங்க வழியில குறுக்க வரும்போது உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. ஒடுங்கி அவன. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய், ஏய்.
ஏய். ஏய். தேங்க்யூ. நம்பவே முடியல, நீ உண்மையிலே தைரியசாலிதான். இவ தான் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் கமால். இவளை துரத்திக்கிட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. உங்க கூட இருந்தா இவ சேஃபா இருப்பா. ஏய். நைஸ் டு மீட் யூ. ஏய். ஹலோ ஹலோ டைகர், எதுக்காக இவ்வளவு லேட் ஆகுது? அந்த சயின்டிஸ்ட் கிடைச்சாச்சா இல்லையா? ஹலோ டைகர் அங்கிள் என்னோட டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு பிஸியா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவனை நான் எதுக்காக அங்க அனுப்புனேன்? அவன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சின்ன பையா, டைகரை என்கிட்ட பேச சொல்லு சீக்கிரம். சாரி அங்கிள், அவருக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சாப்பிட்டுட்டு தான் பேசுவாராம். இந்த டைகர் என்ன இப்படி இருக்கான்? நீங்க எல்லாரும் வீட்ல இருந்து சுத்தமா சாப்பிடாமையா வந்தீங்க? அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு தான் வந்தோம். நான் சாப்பாட்டுக்கு மட்டன் கறி, கொஞ்சம் சிக்கன். நிறுத்துறியா? நான் உன்கிட்ட சாப்பிட்ட லிஸ்ட் எல்லாம் கேட்கல. போய் அந்த சயின்டிஸ்ட புடிச்சு கூட்டிட்டு வாங்க. இப்பதான் நாங்க ட்ரெயின்ல இருந்து சில ரவடிகள் வெளியில விழுறத பார்த்தோம். நிலைமை இன்னும் மோசமா தான் இருக்கு. ட்ரெயினுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இப்ப எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா பேசஞ்சர்ஸ் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். எல்லாரும் பின்னாடி போங்க. பாம் இதுக்குள்ளதான் இருக்கு. சிவா, இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? லட்டு சிங் அங்கிள், நீங்க பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுங்க. இவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த பேந்தரை பிடிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. வா வந்து புடி, வா வா வந்து புடி. என்ன ஹலோ ஹலோ பேந்தர், அங்க என்னாச்சு? ஏதாவது சொல்லுங்க. டைகர் சாப்பிட்டு முடிச்சானா இல்லையா? அங்கிள், பேந்தர் அங்கிள் என்னோட பர்த்டே கேக்க முழுசா சாப்பிட்டுட்டாரு. Happy birthday to you. Happy birthday to you. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. இங்க நாம சயின்டிஸ்ட பிடிக்க வந்திருக்கோமா இல்ல பார்ட்டில சாப்பிட வந்திருக்கோமா?
பாஸ் மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாலக் பன்னீர், தால் மக்கனே, அப்புறம் லிஸ்ட சொல்றத முதல்ல நிறுத்துறியா? உங்க எல்லாருக்கும் சாப்பிட மட்டும் தான் தெரியுமா? வா, அங்க என்ன நடக்குதுன்னு நாமளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐயா ஓஹோ, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? என்னோட ஆளுங்க எங்க இருக்காங்க சின்ன பையா? இன்னைக்கு எனக்கு ஹேட்ரிக் அடிச்சிருக்கு. பையனை மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அதை கொஞ்சம் பார்க்கலாமா? அமேசிங். ஆமா, இதை நீ எப்படி பண்ண? எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒண்ணு. இந்த பாம்பு எல்லாம் குழந்தை மாதிரி, ஏன்னா நான் நியூக்ளியர் பாம்பு சயின்டிஸ்ட் ஆச்சே. என்னது? நியூக்ளியர் பாம்பு சயின்டிஸ்டா? ஏ ம், இப்ப எனக்கு கமால் சயின்டிஸ்ட் யாருன்ற உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப நான் உன்னை கிட்னாப் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட 500 கோடி ரூபாய் கொடுக்க சொல்லி கேட்க போறேன். வேற யாராவது ஃபைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வாங்க. டோன்ட் worry, everything is under control. தாத்தா, ஹலோ சிவா, உங்க எல்லாருமே பார்த்ததுல எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா ஆயிட்டீங்க. சிவா, உண்மையை சொல்லணும்னா நீங்க ரொம்ப நல்லாவே சண்டை போடுறீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறக்கவே மாட்டேன். சிவாவை எப்பவுமே சின்ன பையன்னு சொல்லக்கூடாது. ஹலோ, என் பேரு ரேவா. இவன் ஆதி, இவன் யூடி. And I am Inspector Laddu Singh. என்னோட பேர் ஒன்றும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் அந்த பக்கம் யாராவது ட்ரெயினை ஹைஜாக் பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் ஹைஜாக் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா ஜாக்கி ஜான், இல்ல தப்பு லட்டு சிங் அங்க வந்து நிப்பாருன்னு சொல்லுவாங்க.